மூணாறில் கடந்த 8 நாட்களாக நடைபெற்ற தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் போராட்டம் கேரள முதலமைச்சர் உம்மன்சாண்டி முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை எதிரொலியாக வாபஸ் பெறப்படலாம் என கூறப்படுகிறது. இந்நிலையில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நடத்திய போராட்டம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். காணும் இடமெல்லாம் பச்சை போர்வையை போத்தியது போன்ற பசுமையான தேயிலை தோட்டம், விண்ணை எட்டி பிடிக்க முயல்வது போல உயர்ந்து நிற்கும் மலைக்குன்றுகள் என காண்போரை பரவசத்தில் ஆழ்த்தும் நகரமாக இந்த மூணாறு விளங்கி வருகின்றது. இந்நிலையில் இங்குள்ள தேயிலை தோட்ட நிறுவனங்கள் தங்களுக்கு ஊதியத்தை சரிவர வழங்குவதில்லை, எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் செய்து தரவில்லை என புகார் தெரிவித்து தொழிலாளர்கள் நடத்திய போராட்டம் 8வது நாளாக நேற்றும் தொடர்ந்தது. தங்களுக்கு வழங்க வேண்டிய 20% போனஸ் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும், தொழிலாளர்களை நேரடியாக சந்தித்து தங்களின் குறையை தீர்க்க தேயிலை தோட்ட நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 8 நாட்களாக போராடிய தொழிலாளர்களுக்கு ஆதரவாக தற்போது அரசியல் கட்சிகளின் பிரமுகர்களும் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ഇതോടൊപ്പം തന്നെ കൂലി വർധനവ് എന്നുള്ള ആവശ്യമേ അംഗീകരിക്കാൻ തയ്യാറാവും. വളരെ തുച്ഛമായിട്ടുള്ള കൂലിക്കാണ് തൊഴിലാളികളെ കൊണ്ട് പണിയെടുക്കുന്നത്. പ്രതിദിനം 500 രൂപ വേതനം വേണമെന്നുള്ള തൊഴിലാളിയുടെ ആവശ്യം തികച്ചും ന്യായമായൊരു ആവശ്യമാണ്. கேரள மாநில முதல்வர் திரு உம்மன்சாண்டி இந்த பிரச்சனையில் தலையிட்டு உடனடி தீர்வு காண வேண்டும் எனவும், இல்லாவிடில் இந்த பிரச்சனையை தமிழகம் எடுத்துச் சென்று போராட்டம் நடத்தப் போவதாகவும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். பிரபாகரன், நியூஸ் 7 தமிழ், தேனி.